உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு டெசர்ட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் அடி பிடிச்சிரும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கோல்டன் ப்ரௌன் கலரில் கலர் மாறி, ரொம்ப டார்க் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சுன்னா கேரமல் கசந்துரும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு பாலும் நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடரில் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை கொதிக்கிற பாலில் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு அடி அடிச்சிங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும். ஆல்ரெடி கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிற பவுலில் இதை சேர்த்துக்கங்க. இந்த பவுலை ஃப்ரீசரில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுங்க. அப்படி இல்லைன்னா வெளியே ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா செட் ஆகிருக்கும். ஒரு பிளேட்டில் அன்மோல்டிங் பண்ணி எடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் கேரமல் புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க.